ஹலோ யோஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களோட பேட்டரி எப்படி டைம் பாமாக மாறுதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பேஜரில் எடுத்து பாம்பு வச்ச மாதிரி சைனாக்காரன் எங்கேயாச்சும் நம்ம ஃபோனில் வச்சுட்டேன்னு நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. இது எப்படின்னா, உங்களோட பேட்டரியோட கெமிஸ்ட்ரி காரணமாக உங்களோட பேட்டரிங்கிறது வந்து டைம் பாமாக மாறுது. இதை வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க பேட்டரியில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயந்தான். இந்த வீடியோவில் அதை எப்படி வந்து கம்மி பண்ணுறதுக்கான நிறைய ஸ்டெப்ஸும் சொல்லிக்கிறேன். இது எப்படி வந்து உருவாகுதுன்னு சொல்லிக்கிறேன். ஓகே, இதற்கும் மேலே தாமதிக்காத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் உங்களோட பேட்டரி எப்படி வந்து டைம் மாறுதுன்னா, உங்களோட பேட்டரியில் ஃபார்ம் ஆகிற டென்ட்ரைட்ஸுங்கிற ஒரு பொருள்னால தான் உங்களோட பேட்டரிங்கிறது ஒரு டைம் பாமாக மாறுது. இதை எப்படி தடுக்கணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, கடைசியில் நான் வந்து டைம் ஸ்டாம்ப் கொடுத்து வச்சிருக்கிறேன். அதை மட்டும் பார்த்துட்டு போகிறதுனால நீங்கள் போய்க்கலாம். அப்புறம் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். அது என்னென்னா கரண்ட்டுங்கிறது என்ன? மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸுங்கிறது தான் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த எலக்ட்ரான்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து 3 பொருட்களால் உருவாயிருக்கு. அதாவது புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான். இதுதான் முக்கியமான ஆட்டம் உருவாக்குறதுல 3 பொருட்கள். இதில் இந்த எலக்ட்ரான்ஸோட மூமெண்ட்டை தான் நம்ம வந்து கரண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போது நம்ம இதே வந்து பேட்டரிக்கு வந்தாங்கன்னா, பேட்டரி என்ன பண்ணுதுன்னா, எலக்ட்ரிக்கல் பவரை கெமிக்கல் ரியாக்ஷனாக வந்து கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் ஒரு பேட்டரியோட ஒர்க்கிங். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் எந்த டைப் ஆஃப் பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம்னா, லித்தியம் கோபால்ட் ஆக்சைடு பேட்டரிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த டைப் ஆஃப் பேட்டரி தான் எல்லாத்துலேயுமே இருக்குது. அதாவது மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச். ஏன்னா இது கம்மியான வெயிட்லேயே அதிகமான கெப்பாசிட்டியை வந்து என்னால் தர முடியும். இப்போ இந்த லித்தியம் கோபால்ட் ஆக்சைடு பேட்டரியோட கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்து நம்ம பார்ப்போம். லித்தியம் கோபால்ட் ஆக்சைடு பேட்டரியில் 4 முக்கியமான பொருள் இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 எலக்ட்ரோடு. ஒரு எலக்ட்ரோடுங்கிறது கோபால்ட் ஆக்சைடு யூஸ் பண்ணி உருவாகியிருப்பாங்க. இன்னொரு எலக்ட்ரோடுங்கிறது கிராஃபைட்டுங்கிற ஒரு பொருளாக உருவாகியிருப்பாங்க. இந்த கிராஃபைட்டுங்கிற ஒரு பொருள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக பென்சில் யூஸ் பண்ணியிருப்பீங்களா, அந்த பென்சிலோட மொக்கில் கருகருன்னு இருக்குல்ல, அதுதான் கிராஃபைட்டு. அந்த கிராஃபைட்டுங்கிறது எதாவது மேடாக இருக்குன்னா கார்பன், அதாவது கரி. நெக்ஸ்ட் இது செப்பரேட்டர். இந்த செப்பரேட்டரோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல இந்த 2 எலக்ட்ரோடு. இந்த 2 எலக்ட்ரோடுங்கிறது என்னென்னா, பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் மாதிரி தான். இப்போ சப்போஸ் இந்த ரெண்டு எலக்ட்ரோடும் ஒன்றா ஒட்டிக்கிச்சுன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ ஒரு பேட்டரியில் வந்து ஒரு ஒயரை யூஸ் பண்ணி 2 டெர்மினலையும் ஒன்றா ஷார்ட் சர்க்யூட் பண்ணி விட்டிங்கன்னா சூடாகும், இல்லைன்னா ஸ்பார்க் உரசினிங்கன்னா ஸ்பார்க் வரும். அதே மாதிரி தான் இந்த 2 எலக்ட்ரோடும் ஒன்றா டச் ஆகிட்டா ரொம்ப ஹீட்டுங்கிறது அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகி அப்போவே உங்களோட பேட்டரிங்கிறது போய் சேர்ந்துடும். இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த செப்பரேட்டருங்கிறது நடுவில் வச்சுருக்காங்க. இதோட முக்கியமான வேலையே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை ரெண்டையும் பட விடாத, அதாவது ஒன்றா கான்டாக்ட் ஆக விடாத பார்த்துக்கிறது தான் இந்த செப்பரேட்டரோட வேலை. அப்புறம் எலக்ட்ரோலைட். இந்த எலக்ட்ரோலைட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா, லிக்விட் ஃபார்ம்லேயும் யூஸ் பண்ணுவாங்க, ஜெல் ஃபார்ம்லேயும் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு நடுவில் இருக்குன்னா, இந்த 2 எலக்ட்ரோட்ஸுக்கு நடுவில் தான் இருக்கும். இதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த லித்தியம்-அயன் பேட்டரிஸ்லாம் அது ஒர்க் செய்யணும்னா, லித்தியம் ஒரு எலக்ட்ரோட்லேருந்து இன்னொரு எலக்ட்ரோடுக்கு போயிட்டு திரும்பி வர்றது மூலியமாக தான் எலக்ட்ரிக் பவருங்கிறத ஒரு லித்தியம்-அயன் பேட்டரிங்கிறத ஜென்ரேட் பண்ணும். இதற்காக வந்து நீங்கள் எலக்ட்ரோலைட் இருந்தால் மட்டும்தான் லித்தியம்னால அந்த சைடு இந்த சைடு ஈஸியாக போயிட்டு வர முடியும். அதாவது லித்தியமுக்கு ஒரு ரோடாக செயல்படுறது தான் இந்த எலக்ட்ரோலைட்டுங்கிறது. ஓகே, இப்போ ஒரு பேட்டரியோட சார்ஜிங் பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் நம்ம சார்ஜ் பண்ணோம்னா அந்த பேட்டரிங்கிறது 0% இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி 0% சார்ஜில் இருக்கும்போது இந்த லித்தியம்ங்கிறதுல எங்கே இருக்குன்னா, இந்த கோபால்ட் ஆக்சைடுங்கிற ஒரு எலக்ட்ரோட் சொன்னோம்ல, அந்த எலக்ட்ரோடில் தான் லித்தியம் கோபால்ட் ஆக்சைடாக வந்து ஃபஸ்ட்டு அந்த லித்தியம்ங்கிறதெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம சார்ஜரை கனெக்ட் பண்ணோன்னே என்ன ஆகுனா, இந்த லித்தியம் கிட்டேருந்து ஒரு எலக்ட்ரானை எடுத்துகிட்டு போய் அந்த சைடு இருக்கிற கார்பன் எலக்ட்ரோடில் கொண்டு போய் கொடுத்துரும். இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த எலக்ட்ரான்கிறது நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கும். அதுக்கப்புறம் லித்தியம்ங்கிறது பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்கும். இதனால் வந்து இந்த லித்தியம் கிட்டேருந்து மட்டும் இந்த எலக்ட்ரான் பிடிக்கிட்டு போகுதுன்னா, அதுக்கிட்டேருந்து மட்டும்தான் ஈஸியாக வந்து பிடிக்கிட்டு போக முடியும். அப்புறம் இந்த லித்தியம் அடுத்தது என்ன பண்ணுன்னா, லித்தியம் அந்த எலக்ட்ரோலைட் இருக்குதுல்ல, அந்த எலக்ட்ரோலைட் வழியாக எடுத்து போய் அந்த செப்பரேட்டரை கிராஸ் பண்ணி அந்த கிராஃபைட் எலக்ட்ரோடில் ரெண்டும் அதாவது லித்தியம் எலக்ட்ரானும் ஒன்றா சேர்ந்து கிராஃபைட் எலக்ட்ரோடுக்குள்ளே போய் கொண்டுக்கும். இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டே இருக்கும். எப்போ வந்து இந்த சார்ஜிங்கிறது கம்ப்ளீட் ஆகும்னா, இங்கே இருக்கிற இந்த லித்தியம்ங்கிறது மொத்தமாகவே வந்து கார்பன் எலக்ட்ரோடில் போய் செட்டில் டவுன் ஆயிடுச்சுன்னா சார்ஜிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க. இதே வந்து டிஸ்சார்ஜிங் போது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். டிஸ்சார்ஜிங் போது என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு லோடை வந்து நடுவில் கனெக்ட் பண்ணுவோம். லோடுனா உங்களோட ஃபோனோ, லேப்டாப்போ, ஸ்மார்ட் வாட்சோ அதை வந்து நம்ம ஒரு பேட்டரியோட 2 டெர்மினலுக்கு நடுவில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். இப்போ என்ன பண்ணுன்னா, இந்த லித்தியம் இருக்கிற அந்த எலக்ட்ரானுங்கிறது என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னா, எப்படா இந்த இடத்த விட்டு நம்மளை இப்படி ஃபோர்ஸ் பண்ணி இங்கே கோர வச்சுட்டாங்களே, எப்படா திரும்ப அந்த சைடுக்கு போவோம்னு சொல்லிட்டு தான் காத்துட்ருக்கோம். இப்போ என்ன ஆகுனா, அந்த லோடை நீங்கள் கனெக்ட் பண்ணோடனே அதுக்கான ஒரு வழி, அதாவது அதுக்கான ஒரு ரோடுங்கிறது கிடச்சிருது. அதனால் அந்த ஒயர் யூஸ் பண்ணி அந்த எலக்ட்ரானு கார்பன் எலக்ட்ரோட்லேருந்து
கோபால்ட் எலக்ட்ரோடுக்கு மூவ் ஆயிரும். இப்போ அப்படி மூவ் ஆனோடனே என்ன ஆகுனா, இது இப்போ வந்து அந்த கோபால்ட் எலக்ட்ரோடுங்கிறது வந்து நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு லித்தியம்ங்கிறது திரும்பவும் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும். இப்போ லித்தியம் என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக திரும்பவும் இந்த சைடு எலக்ட்ரோலைட் வழியாக ஸ்விம்மிங் அடிச்சுட்டு திரும்பவும் இதில் வந்து கம்பைன் ஆகிக்கும். இப்போ அந்த எலக்ட்ரான்கிறது அந்த ஒயர் வழியாக நகர்ந்துகிட்டே இருக்கா, அந்த லோடு வழியாக வந்து நகர்ந்துகிட்டே இருக்கா. இப்படி நகர்றதுனால என்ன ஆகுதுன்னா, உங்களோட ஃபோனும் வந்து அதாவது உங்களோட ஃபோன் லேப்டாப் அதுக்கப்புறம் ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஒர்க்கும் செய்யுது. எப்போ வந்து உங்களோட பேட்டரிங்கிறது மொத்தமாக காலியாகுனா, இந்த இடத்துல இருக்கிற லித்தியம் மொத்தமாக அந்த சைடு எடுத்து போய் முடிச்சுட்டா உங்களோட பேட்டரிங்கிறது காலியாகும். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, டென்ட்ரைட் ஃபார்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டென்ட்ரைட் ஃபார்மேஷனுங்கிறது சார்ஜிங் அப்போ தான் வந்து அது அதிகபட்சமாக நடக்கும். இது எப்படி நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இப்போ ஒரு கிராஃபைட் எலக்ட்ரோடு எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து மேடு பள்ளங்கள் இருக்கும். இந்த மேடுகள்ல எல்லாம் என்ன பண்ணுன்னா, அதிகமான எலக்ட்ரான்ஸ்கிறது கான்சன்ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி அதிகமான எலக்ட்ரான்ஸ் அந்த ஒரே மேட்டில் வந்து கான்சன்ட்ரேட் ஆகிறதுனால அந்த இடத்துல நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால லித்தியம் அயான்ஸும் நிறையா அந்த இடத்த நோக்கி வரும். ஒரு சில டைம் இந்த லித்தியம் அயான்ஸ் வந்து சரியாக உள்ளுக்குள்ள அந்த கிராஃபைட் எலக்ட்ரோடில் போய் பிளேஸ் ஆகாத, அதுக்கு பதிலாக பிளேட் ஆகிக்கும். அதாவது போய் உட்காராத, அது மேலே வந்து அப்படியே பெயிண்ட் அடித்த மாதிரி ஆயிரும். இது என்ன யூஸேஜ் சொல்லணும்னா, உங்கள் இந்த பித்தாள நகையெல்லாம் இருக்கும், அந்த பித்தாள நகைகள்லாம் வந்து தங்கம் வந்து பூசுவாங்க பார்த்துருக்கிறீங்களா, பிளேட்டிங் மூலிமா. அதே தான் வந்து இங்கேயும் நடக்கும். லித்தியம் வந்து என்ன ஆகுதுன்னா, கார்பன் எலக்ட்ரோடு மேலே பிளேட் ஆகிரும். இப்படி பிளேட் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த நான் மேடாக இருக்குதுன்னு சொன்னேன்ல, அந்த மேடு மேலே இன்னொரு லேயர் எடுத்து படிஞ்சா என்ன ஆகும், அந்த மேடு இன்னுமே பெருசாகுமா. இப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்புறம் பெருசானா இன்னுமே அதிகமான எலக்ட்ரான் அடுத்த டைம் திரும்பவும் நீங்கள் வந்து சார்ஜ் போடும்போது அடுத்த டைம் வந்து இன்னுமே நிறைய லித்தியம் அயான் வந்து திரும்பவும் கோட் ஆகும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கோட்டாகி வளர்றது தான் நம்ம வந்து டென்ட்ராய்டுன்னு சொல்லுவோம். இப்படி இந்த டென்ட்ராய்டுங்கிறது செப்பரேட்டரும் ஒரு கட்டத்துக்கு மேலே துளைச்சிட்டு போய் இந்த கோபால்ட் ஆக்சைடுங்கிற லேயரை டச் பண்ணிடும். இப்படி கோபால்ட் ஆக்சைடுங்க லேயரை டச் பண்ணும்போது என்ன ஆகுனா, எப்படி இந்த பேட்டரிங்கிறதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்றா டச் ஆனால் ஹீட் ஆகுமோ, அதே மாதிரி பேட்டரிக்குள்ளே வந்து இப்போ ஹீட் ஆகும். இப்படி பேட்டரிக்குள்ளே ஹீட் ஆகும்போது உள்ளுக்குள்ள இந்த எலக்ட்ரோலைட்டுங்கிறது கேஸாக வந்து மாறிடும். இப்படி கேஸாக மாறுறதுனால என்ன ஆகுதுன்னா, பேட்டரிங்கிறது உப்பறக்க ஆரம்பிச்சு எப்படி வந்து பலூன் ஓரளவுக்கு தாங்கிட்டு அதுக்கு மேலே வந்து அந்த பலூனுங்கிறது வெடிச்சிருதோ, அதே மாதிரி எப்போ வந்து பேட்டரியால் தாங்க முடியலையோ அப்போ வந்து வெடிச்சிடும். அப்புறம் இன்னொன்று சொல்லணும், அது என்னென்னா, ஒரே டென்ட்ராய்டுனால வந்து பேட்டரி போயிருந்தாலும் சொல்ல முடியாது. அது ஏன்னா, இப்போது ஒரு டென்ட்ராய்டு வந்து அந்த 2 எலக்ட்ரோட்ஸையும் வந்து டச் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே டச் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஒரு சில டைம் அந்த டென்ட்ராய்டுங்கிறது கருகி போயிடும். ஹீட்னால ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சில டைம் கருகி போயிடும். அப்போ வந்து உங்களோட பேட்டரி வெடிக்காத கூட இருக்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் ஒரு சின்ன டேமேஜ் பண்ணியிருக்கும். அந்த டேமேஜை தாங்கிட்டு உங்களோட பேட்டரி இருந்துக்கும். அப்புறம் திரும்ப இதே மாதிரி 2-3 டென்ட்ரைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி அந்த இடத்த தொட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு காலகட்டத்துக்கு மேலே பேட்டரி உப்பி போய் வெடிச்சிடும். ஓகே, இது இப்போ வந்து நாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த பிராண்டு உங்கள் ஃபோன் வாங்கும்போதே ஒரு சில டைம் சார்ஜர் கொடுப்பாங்க, இல்லைன்னா வந்து உங்கள் ஃபோன் கூடயே சார்ஜர்ஸ் சேர்த்து விற்பாங்க. இந்த மாதிரி சார்ஜர் வந்து நீங்கள் மெஜாரிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். அது எதனாலேனா, இப்போ உங்களோட பர்டிகுலர் ஃபோனில் 5000 mAh பேட்டரி இருக்கும், 6000 mAh பேட்டரி இருக்கும், லித்தியம் அயான் பேட்டரி இருக்கும், இல்லைனா வந்து இப்போ சிலிக்கா கார்பைட் டைப் பேட்டரின்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் பேட்டரி வேணாலும் இருக்கலாம். அந்த பர்டிகுலர் பேட்டரியை வந்து பர்ஃபெக்டாக சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு சார்ஜரை வந்து வடிவமைச்சு கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து உங்களோட பேட்டரியோட லைஃப்ங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதாவது நான் எப்போவுமே வந்து அந்த பிராண்டோட சார்ஜர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லலை. எப்பாச்சும் ஒரு சில டைம் இந்த ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருக்கேன், அப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி பண்ணுங்க. பட் ஆனால் டெய்லி வந்து வேறு சார்ஜரே யூஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்புறம் செகண்டு, நம்ம ஃபோனில் இப்போலாம் வந்து ஸ்லோ சார்ஜிங், ஃபாஸ்ட் சார்ஜிங் 2 மோடு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து மெஜாரிட்டியாக வந்து ஸ்லோ சார்ஜிங் யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். எதனாலேனா, இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணிங்கன்னா அதிகமான வால்டேஜை வந்து யூஸ் பண்ணி அந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்க்கும். அப்படி அதிகமான வால்டேஜ் யூஸ் பண்ணும்போது மேடு பள்ளங்களில் வந்து என்ன ஆகுனா, இன்னுமே அதிகமான எலக்ட்ரான்ஸ் வந்து ஒன்றா சேர ஆரம்பிக்கும். இப்படி அதிகமான எலக்ட்ரான்ஸ் ஒன்றா சேர்ந்தால் அப்போ வந்து இன்னுமே வந்து அதிகமான லித்தியம்ங்கிறது பிளேட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி பிளேட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக டென்ட்ரைடு வந்து வேகமாக பெருசாகி ரெண்டையும் வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஸ்லோ சார்ஜிங் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதுவுமே வந்து எப்படின்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் 2 டைம் ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. பட் ஆனால் டெய்லி யூஸ் பண்ணாதீங்க. அதை தான் நான் சொல்கிறேன். அப்புறம் 3வது, உங்களோட ஃபோனை வந்து டேரெக்டாக அந்த ஏசி கீழே வச்சு சார்ஜ் போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. பேட்டரி சார்ஜ் போடுறதுக்கான ஒரு ஆப்டிமம் ரூம் டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா 20 டிகிரிலேருந்து 30 டிகிரிக்குள்ளே தான் இருக்கிறதுலே பெஸ்ட் டெம்பரேச்சர். அப்புறம் தான் வந்து உங்களோட பேட்டரிங்கிறது ரொம்ப நாளைக்கு வரும். அப்புறம் 4வது, நீங்கள் என்ன தான் வந்து நான் சொல்கிறதெல்லாம் இந்த 3ஐயும் ஃபாலோ பண்ணிங்கனாலும் லித்தியம் அயான் பேட்டரிங்கிறது காலப்போக்கில் எப்போவுமே டீக்ரேட் ஆகிறதான் செய்யும். நார்மலாக லித்தியம் அயான் பேட்டரியில் 2 டைப் ஆஃப் குவாலிட்டி வந்து மொபைல் ஃபோனில், லேப்டாப்பில், ஸ்மார்ட் வாட்சஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி, அதுக்கப்புறம் ஹை குவாலிட்டி. இந்த ஸ்டாண்டர்ட் குவாலிட்டினா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. அதாவது எப்படின்னா, இந்த மாதிரி பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், சேஃப்டி சர்க்யூட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கோன்னு, அதை மட்டும் ஃபாலோ பண்ணி ஓரளவுக்கு குவாலிட்டி, இந்த மெட்டீரியல் குவாலிட்டியெல்லாம் ரொம்ப அதிகமாக இல்லாத கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹை குவாலிட்டி
இருக்கிறதுலே என்னென்னலாம் புதுசாக டெக்னாலஜி வந்திருக்கோ, கோட்டிங் வந்திருக்கோ அத்தனையும் கொடுத்து அந்த ஹை குவாலிட்டி பேட்டரிஸை வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி பேட்டரிஸும் இருக்கும். என்னதான் இந்த 2 டைப் ஆஃப் பேட்டரி இருந்தாலுமே இந்த ஸ்டாண்டர்ட் குவாலிட்டினா நார்மலாக 500 சைக்கிள்ஸுக்கு மேலே உங்களோட பேட்டரி லைஃப்ங்கிறது வரும். 500 டைமுக்கு மேலே சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இதே வந்து ஹை குவாலிட்டி பேட்டரினா 2000 டைம் கூட நீங்கள் சார்ஜ் போட்டு திரும்ப யூஸ் பண்ணிக்க முடியும். என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஒரு 3 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணும்போது உங்களோட பேட்டரி லைஃப்ங்கிறது அடிவாக இருக்க ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் ஒரு ரூ. 2000 செலவு பண்ணி 3000 செலவு பண்ணி உங்களோட பேட்டரியை மாற்றிக்கிறது நல்லது. இது எதனாலே பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் பேட்டரி மாற்றிக்கிட்டிங்கன்னா பேட்டரி லைஃபும் வந்து உங்களுக்கு அதிகமாகும். அப்புறம் உங்களோட ஃபோன் யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ சப்போஸ் அதை மாற்றாத அப்படியே வச்சு யூஸ் பண்ணி ஒரு வேளை உங்களுக்கு பேட்டரி வீங்கிருச்சுன்னா என்ன பண்ணுன்னா, ஸ்க்ரீனை அழுத்தி ஸ்க்ரீனை உடச்சிரும். இல்லைன்னா ஒரு சில டைம் பேக்கில் இருக்கிற கிளாஸை வந்து உடைக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. இல்லைன்னா ஒரு சில டைம் வெடிச்சிட்டா என்ன நினச்சி பாருங்கள், உங்களோட கால் கை இதில் ஏதாச்சும் புண்ணு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பெஸ்ட்டு நீங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஒரு ஃபோனை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அதில் மாற்றிக்கிறது பெஸ்ட்டு. அப்புறம் இதுதான் வந்து கன்சியூமர் ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது மட்டும்தான் பெரும்பாலுமான பாயிண்ட்ஸு. அப்புறம் வந்து இதுக்கடுத்து சொல்கிறதெல்லாம் டென்ட்ரைட் ஃபார்மேஷனை குறைக்கிறதுக்கு மேனுஃபேக்சர்ஸ் என்னென்னலாம் பண்ணலாம், அதாவது பேட்டரி உருவாக்குறவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த செப்பரேட்டரில் செராமிக் கோட்டிங் கொடுக்குறது. இந்த செராமிக் கோட்டிங் கொடுக்குறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த டென்ட்ரைடு வந்து செப்பரேட்டரை தொலைச்சிட்டு அந்த சைடு எடுத்து போகும்னு சொன்னாங்க. இந்த செப்பரேட்டர் தொலைக்கிறத வந்து இன்னுமே வந்து இந்த செராமிக் கோட்டிங் கஷ்டமாக்கிடும். அதனால் அவ்வளோ ஈஸியாக அந்த செப்பரேட்டர் தொலைச்சிட்டு ஷார்ட் சர்க்யூட்டை வந்து ஏற்படுத்த முடியாது இந்த டென்ட்ரைடுனால. அப்புறம் இந்த எலக்ட்ரோலைட்டோட விஸ்காசிட்டியை அதிகப்படுத்துறது. இப்போ இந்த விஸ்காசிட்டியை அதிகப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, விஸ்காசிட்டினா பிசுபிசுப்பு தன்மை. இந்த பிசுபிசுப்பு தன்மை அதிகமாகிறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த டென்ட்ரைடுங்கிறது இந்த எலக்ட்ரோலைட்டுக்குள்ளே அவ்வளோ ஈஸியாக வந்து அந்த எலக்ட்ரோலைட்டை வந்து ஊடுருவி போயிட முடியாது. ரொம்பவே வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும், போகிறக்கு விடாதுன்னு வச்சுக்கிங்களேன் அந்த எலக்ட்ரோலைட்டு. இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய டெக்னிக்ஸையும் வந்து கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் எனக்கு இந்த 2 மெத்தட்ஸ் பற்றி தான் கொஞ்சம் தெரியும். இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்பவெல்லாம் இன்டெப்த்தாவெல்லாம் போகல, மேலோட்டமாக தான் வந்து பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் அதை வந்து படித்து பார்ப்பேன். அப்புறம் வேறு ஏதாச்சும் வீடியோஸ் ஏதாச்சும் டாபிக் சம்மந்தமாக போடணுன்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தாராளமாக போடுவேன். அப்புறம் அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.